கவர்ச்சி மோசடிய மறைக்கும் ஒரு உலத்தை கற்பனை செய்து பாருங்கள். அங்கு அனுதாபம் இல்லை. கேவுராவியும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் உள்ள கோடு மங்கலாகிறது. இது மனநோயின் குளிர்ச்சியான உண்மை. இது அனுதாபம், வரு ரிமோர்ஸ் மற்றும் குற்ற உணர்வு இல்லாத ஒரு ஆளுமை கோளாறு. மனநோயாளிகள் நம்மிடையே நடக்கிறார்கள், பெரும்பாலும் கண்டுபிடிக்கப்படாமல். அவர்களின் உண்மையான தன்மை சாதாரணத்தின் ஷ்லயர் பின்னால் மறைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வஞ்சிப்பின் வல்லுங்கள். சமூகத்தில தடையின்றி கலக்கும் திறன் கொண்டவர்கள் தங்கள் வசீகரத்தையும் கவர்ச்சியையும் பயன்படுத்தி பஷ்காலரு மணிப்புலேதியோர் வெசுமிரியோர் கிஷிசல் கசாஞ்சிச்சு. மனோயியல் பற்றிய ஆய்வு மனித இயல்பின் இருட்ட பக்கற்றிய ஒரு கண்கவர் மற்றும் பெரும்பாலும் குழப்பமான பார்வையை அளிக்குது. நல்லது மற்றும் தீமை பற்றிய நமது புரிதலை இது சவால் செய்கிறது. அனைத்து அரக்கர்களும் நிழல்களே பதுங்கி இருப்பதில்லை. என்எஸ் கொமோடி வெரிதாயை எதிர்கொள்ளும்படி நம்மை கட்டாயப்படுத்துது. மனநோயியல் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. பிரபலமான கலாச்சாரத்தா நிலை மீஃபி மற்றும் த மிஸ்கன்செப்ஷன்களில் மூடப்பட்டிருக்கிறது. மிகவும் பரவலான த மிஸ்கன்செப்ஷன்களில் ஒன்று, அனைத்து மனோயாளிகளும் வன்முறை குற்றவாளிகள். மனோயியல் என்பது ஒரு ஸ்பெக்ட்ரம் கோளாறு. அதாவது அது ஒவ்வொரு தனிநபருக்கும் வித்தியாசமா வெளிப்படுது. சில நபர்கள் சில குணாதிசயங்களை மட்டும் வெளிப்படுத்தலாம். மற்றவர்கள் கோளாறு மிகவும் முழுமையான வெளிப்பாட்டை காட்டலாம். சில முக்கிய பண்புகள் பொதுவாக மனநோயுடன் தொடர்புடையவை. மேலோட்டமான வசீகரம், பிரம்மாண்டம், நோயியல் போய் கையாளுதல், வருத்தம் இல்லாமை, மேலோட்டமான பாதிப்பு, இரக்கமின்மை, ஒரு ஒட்டுண்ணி வாழ்க்கை முறை மற்றும் பொறுப்பை ஏற்க தவறியது. இந்த பண்புகள் தொந்தரவு செய்தாலும் கிரிமினா நியதியில எஷ்டேர்தீல்திர். பல மனநோயாளிகள் மிகவும் புத்திசாலித்தனம் மற்றும் சமூகத்திற்குள் உயர் மட்டங்களில் செயல்படுகிறார்கள். வணிகம், அரசியல் அல்லது சட்ட அமலாக்கம் போன்ற கவர்ச்சி, இறுக்கமின்மை அல்லது அனுதாபம் இல்லா தொழில்களில் அவர்கள் சிறந்துவங்களா. ஊடகங்கள் பெரும்பாலும் மனோயாளிகளை மாஸ்டர் மைண்டர்ஸ், விரிவான திட்டங்கள் மற்றும் குளிர்ச்சியான கணக்கீடுகளுக்கு திறன் கொண்டவை என்று சித்தரிக்கின்றன. உண்மையில் மனோயாளிகள் பெரும்பாலும் மனக்கிளர்ச்சி மற்றும் பொறுப்பற்றவர்கள். நீண்ட கால இலக்குகளை விட அவர்களின் உடனடி ஆசைகளால் இயக்கப்படுகிறார்கள். அவர்களின் அனுதாபம் மற்றும் வருத்தம் இல்லாமை விளைவுகளை பற்றி சிந்திக்காம் ரிஸ்க் அல்லது தீங்கு விளைவிக்கும் நடத்தையில் ஈடுபட வழிவகுக்கும். இந்த மனக்கிளர்ச்சி கையாளுதல் மற்றும் ஏமாற்றுவதற்கான அவர்களின் திறனுடன் இணைந்து அவர்களை ஆபத்தான தனிநபர்களா மாற்றலாம். குறிப்பாக மீசோசோபிஸ்டிஸ்னிஸ்டசுன்கிகளில் அவர்களுக்கு அனுதாபம் இல்லை மற்றும் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதில் சிரமப்படுகிறார்கள் என்றாலும் அவர்கள் மேலோட்டமான பற்றுதல்களை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள். உணர்ச்சிகளை பிரதிபலித்து சமூகத்தில் கலக்கும் இந்த திறன்தான் மனநோயாளிகளை கண்டறிவதை மிகவும் கடினமாக்குகிறது மற்றும் பொறுப்பு கூறலை இன்னும் சவாலாக மாற்றுகிறது. மனோயின் தாக்கம் தனிநபர்களை தாண்டி நீண்டுள்ளது. அவர்களின் கையாளுதல் மற்றும் சுரண்டல் நடத்தை குடும்பங்கள், சமூகங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்தில் பேரழிவு தரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். மனநோயியல் துஷ்பிரயோகக்கு ஆளானவர்கள் பெரும்பாலும் பதட்டம், மனச்சோர்வு மற்றும் பிந்தைய மன உளைச்சல் கோளாறு உள்ளிட்ட பல்வேறு உளவியல் பிரச்சனைகளால் அவதிப்படுகின்றனர். குற்றவியல் நீதி அமைப்பில் மனநோயாளிகள் அதிகமாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள். வன்முறை குற்றம் மற்றும் மறுபிவிக்கு நெப்ரபர்சினோ அளவு காரணமாகின்றனர். இந்த நபர்களை போலீஸ் வழக்கு தொடர்ந்து சிறையில் அடைப்பதற்கான நிதி சுமை கணிசமானது. மேலும் அதிகார பதவிகளில் மனோயாளிகள் இருப்பது ஊழல், சுரண்டல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுக்கும். பயனுள்ள தடுப்பு மற்றும் தலையீட்டு உத்திகளை உருவாக்குவதற்கு சமூகத்தில் மனநோயின் தாக்கத்தை புரிந்துவது மிக முக்கியமானது. மனோயியல் மிகவும் குழப்பமான மற்றும் சவாலான ஆளுமை கோளாறுகளில் ஒன்றாக உள்ளது. அதன் சிக்கலானது மற்றும் அது வெளிப்படும் பெரும்பாலும் நுட்பமான வழிகள் அதை கண்டறிந்து சிகிச்சையளிப்பதை கடினமாக்கின்றன. இந்த கோளாறு குறித்த வெளிப்புறவையும் புரிதலையும் அதிகரிப்பதன் மூலம் அதை சுற்றியுள்ள கட்டுக்கதைகள் மற்றும் தவறான கருத்துக்களை நாம் அகற்ற தொடங்கலாம். தங்களை பாதுகாத்து கொள்ள தனிநபர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு மனநோயின் அறைகள் மற்றும் அறிகுறிகள்
பற்றி பொதுமக்களுக்கு கல்வி கற்பது மிக முக்கியம். இதிலே உறவுகளில சிவப்புடிகளை குர்தீம்சுவது மற்றும் கையாளுபவர்களால் பயன்படுத்தப்படும் தந்திரங்களை புரிந்து கொள்வது ஆகியவை அடங்கும். மேலும் ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை திட்டங்களுக்கு அதிக நிதியுதவிக்கு வாதிடுவது அவசியம். மனித இயல்பின் இட்ட பக்கத்தில் வெளிச்சம் போட்டு அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் இரக்கமுள்ள உலகத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடலாம்.